எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹைடெக் லேப் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணலாம். இங்கிலீஷில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கீழே கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 கொஷின் கேட்டிருந்தாங்க, 10 மார்க்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போது பிக்சர் கொடுத்து பிக்சர்லேருந்து நம்மளுக்கு கேட்குற மாதிரியும் இருக்கலாம், இல்லை பேராகிராஃப் கொடுத்து அதிலேருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்கலாம். இந்த 2 மெத்தடும் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர் இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். எப்போவுமே ஒரு கொஷினை நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷினை நம்ம நல்லா ரீட் பண்ணோம். அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. நம்மளுக்கு டைமிங் 1 hour தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம முடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிக்சரை நான் ஃபுல்லாக நல்லா நோட் பண்ணிவிட்டு கீழே ஆப்ஷனுக்கு வாங்க. ஆப்ஷன் வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் ஷேட் த ட்ரீஸ் யூ see in the picture. அதாவது பிக்சரில் நீங்கள் எந்த மரங்களை பார்க்குறீங்களோ அதை ஷேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 4 ஆப்ஷனை படிச்சுட்டு ஒரு ஆப்ஷனை நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம பிக்சரை நல்லாவே வாட்ச் பண்ணணும். இந்த மாதிரி மெத்தட்லையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருந்தது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இங்கிலீஷ் தானே, நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இது நம்மளுக்கு ஈஸி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரிக்கியாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு 3rd standard புக்கு. ஸோ இதுலேயே 3rd standardக்கு இவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்காங்க. நம்ம எழுத போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10th லெவல் அந்த மாதிரி இருக்கும். இதை நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மாதிரி நான் ஒரு கொஷின்ஸ் வரும்னு கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னும் அட்வான்ஸ்டாகவே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பெரிய கொஷினாக படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 லைன் 3 லைன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பெருசாக பேராகிராஃப் வரும். ஸோ அந்த மாதிரி படித்து நம்ம அதுலேருந்து புரிஞ்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஈஸி வேர்ட்ஸ்லாம் இருக்காது. ஸோ கொஞ்சம் பெரிய வேர்டாக தான் இருக்கும். நம்ம அதுலேருந்து கண்டுபிடிச்சி எழுதும்போது நம்மளுக்கு ஈஸியான விஷயமா இருக்காது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும் இல்லையா? நம்ம எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி பேராகிராஃப் கொடுத்துட்டு அது கீழே கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ பேராகிராஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக கொடுப்பாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது சின்னதாக இருக்குது, இவ்வளோ குட்டியாக தான் வரும், இவ்வளோ ஈஸியாக வரும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது ஒரு மாடலுக்காக தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாகவே வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும். படித்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பேராகிராஃபை ஃபுல்லாக படித்து அதுலேருந்து எழுதணும்னு தோணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மேலே படிக்க ஒரு லைன் படிச்சிங்கன்னா கீழே படிக்கும்போது அந்த மேலே படித்தது மறந்து போய்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கொஷினில் வந்துடும். கொஷினில் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வாட் டிட் கமலா கிவ் த கவுஸ், அதாவது கமலா கவுஸுக்கே என்ன கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ் படிச்சுட்டு அந்த 4 ஆப்ஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போயிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 4 ஆப்ஷன் ஃப்ரூட்ஸு, கிரைன்ஸு, வெஜிடபிள், கிராஸு, இதை 4 படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போயிட்டு படிக்கும்போது பார்த்திங்கன்னா கமலா கேவ்ஸ் கிராஸ் டு த கவுஸ். அப்போ ஓகே, புரிஞ்சிச்சு. அப்போ கிராஸ் தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஓகே, அதை நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். எந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி படித்தா மைண்டில் நீங்கள் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் படிக்கணும், அந்த மாதிரிலாம் படிக்கணும்லாம் நான் உங்களுக்கு சொல்ல. உங்களுடைய ஒவ்வொருத்தரோட மென்டாலிட்டி ஒரு மாதிரி, நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிங்க. இந்த ரிவிஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன, அதாவது மேக்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ணலாமா, கம்ப்யூட்டர் நம்ம ரிவிஷன் பண்ணலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.